சிவா விஷ்ணு கோயில், ஜவஹர் நகர். ஒரே கூட்டமாகத்தான் இருக்கிறது. சிவா விஷ்ணு. யார் இந்த சிவா விஷ்ணு? யார் இந்த சிவா விஷ்ணு? முதற் கடவுள் என்று 3 பேரை சொல்வார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதில்தான் அந்த இருவரை எடுத்துக்கொண்டு கோயில்களை பல கட்டியுள்ளார்கள். சிவா விஷ்ணு பல இடங்களில் இருக்கிறது. சிவா என்று சொல்லும் பொழுதே சிவபெருமானை குறிக்கும். அது சிவபுராணத்தில் வரும். புராணங்கள் தான். புராணங்கள் என்றாலே கதைகள் தான். நிஜமாகவே சிவன் என்று ஒருவர் இருந்தாரா என்றால் இல்லை. அதுபோல விஷ்ணு காக்கும் தெய்வம் என்று சொல்வார்கள். எதை காப்பார்கள்? துன்பம் வரும்பொழுது காப்பார். காக்கும் கடவுள் என்று பெயர். படைக்கும் கடவுள் பிரம்மா, அழிக்கும் கடவுள் சிவா. இப்படித்தான் எல்லோருக்கும் சொல்லப்பட்டது. சிவா விஷ்ணு. அந்த கோயிலுக்கு தான் பார்த்துவிட்டு இப்போது வருகிறேன். உண்மையிலேயே இந்த மூவருமே இல்லை. இதெல்லாம் கற்பனை தான். இதற்கு முக்கிய காரணமே இந்து மதம்தான். மதம் எப்பொழுது வந்தது, யாரால் உருவாக்கப்பட்டது, யாரை கேட்டாலும் தெரியாது என்பார்கள். ஆனால் இருக்கு என்பார்கள். சிவனை நேரில் கண்டவர்கள் உண்டா? இல்லை. தமிழ்நாட்டிலே 45,000 கோயில் இருக்கிறது. அதில் பெரும்பாலும் சிவன் கோயிலாகத்தான் இருக்கும். பொதுவாக சிவலிங்கம் இருக்கும். அது ஒரு உற்பத்தி அடையாளம். யோனி லிங்கம், அதைத்தான் அவர்கள் சிவலிங்கம் என்பார்கள். இந்த லிங்கம் உலகத்தில் பல இடங்களில் இருக்கிறது. இவர்களெல்லாம் நம்மை போன்றவர்கள் எடுத்து சென்றது தான் லிங்கம். இதில் பல பெயர்களை சொல்வார்கள். ஒரு கல்லை நட்டு வைத்தால் அதை சிவன் என்று சொல்லிவிடுவார்கள், சிவலிங்கம் என்பார்கள். அது தானாகவே தோன்றியது என்றும் சொல்வார்கள். அப்படி தானாக இருக்காது. பல கல்கள் இருக்கிறது. நட்டு வைத்த கல்லும் பேசுமா, நாதன் உள்ளிருக்கையில் என்று ஒரு வரிகள் இருக்கிறது. நட்டு வைத்த கல்லும் பேசுமா? பேசாது. அது நம்பிக்கைதான். நாதன் உள்ளிருக்கையில் என்றால் நாதன் என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர்தான். அதுதான் நம்மை பேச வைக்கிறது. நம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்தான். அதனால்தான் நட்டு வைத்த கல்லும் பேசுமா என்றார்கள். சிவபுராணம் பார்த்தால் அந்த 63 நாயன்மார்கள், 64 கலைகள். அது சிவனது உருவத்தை விதவிதமாக சிலைகளை வைத்திருப்பார்கள். அதில் முக்கியமாக சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை அம்பலம் என்று சொல்வார்கள். தில்லை அம்பலம். அங்கே போனால் ஒரு ரகசியம் இருக்கும். ஒரு திரை போட்டு மூடியிருப்பார்கள். அதை திறந்து பார்த்தால் உள்ளே எதுவுமே இருக்காது, வெற்றிடம். எப்படி மசூதியில் வழிபாடு செய்பவர்கள், அந்த இஸ்லாமியர்கள் எந்த உருவத்தையும் பார்க்காமல் வெற்றிடத்தை வைத்து அவர்கள் வணங்குவார்கள். அவர்களுடைய அந்த குரானில் இருக்கக்கூடியவற்றை அவர்கள் ஓதுவார்கள். அல்லாஹு அக்பர் என்பார்கள். அதுபோலத்தான்
இவையெல்லாம் ரகசியமாக இருக்கிறது. சிதம்பர ரகசியம் என்னவோ அதுவே இஸ்லாமியத்திலும் இருக்கிறது. எனவே இந்த சிவ புராணம் ஆதி சிவன் என்று சொல்வார்கள், ஆதியில் ஆதி அந்தம் என்று சொல்வார்கள். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சொன்னால் சிலருக்கு கோபம் வரும். ஆனால் இல்லாததை இருப்பதாக நம்புவவர்களுக்கு என்னதான் சொன்னாலும் புரியாதவர்களுக்கு, ஏனென்றால் அதை வைத்து அவர்கள் வணிகம் வியாபாரம் நடத்துகிறார்கள். கோவிலை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். பல பொருள்கள் அங்கே ஊதுவத்தி கிடைக்கும், பூ கிடைக்கும், கற்பூரம் கிடைக்கும். அதை வைத்து வியாபாரம். ஒரு கல்லை வைத்து விட்டால் பிறகு அது கோயிலாக மாறிவிடும். அங்கே பூஜை நடத்துவதற்கு பலர் வருவார்கள். இப்படித்தான் எல்லாமே தோற்றுவிக்கப்பட்டது. மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது தான். அதனால்தான் அதை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டியுள்ளது. நான் மட்டுமல்ல, யாரெல்லாம் கடவுள் இல்லை என்கிறார்களோ அவர்களெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுகிறார்கள். நான் சொல்வதற்கு கூட பலர் விமர்சனம் சொல்வார்கள். அறிந்தவர்களுக்கு அது புரியும், அறியாதவர்களுக்கு மண் தான்.